இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் 2024 ரிலேட்டட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ மொத்த ஷோவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுற வயசு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ பேட் மக்கஃபே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ பேட் மக்கஃபே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியில் கிடச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ மல்டிபிள் ஸ்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அரைவல் ஆயிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. கிக் ஆஃப் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ சமி ஜெயின் வர்சஸ் நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டயருக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் மேட்சாகவே இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் நல்லாவே கொடுத்துருந்தாங்க WWE. ஸோ ரொம்ப ஹைப் கொடுத்துலாம் அவங்க கொடுக்கல. WWE இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே கொடுத்துருந்தாங்க. அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷனில் சொன்ன மாதிரி ட்ரூ மெக்கின்டயரே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஸோ ட்ரூ மெக்கின்டயர் இப்போ வரைக்கும் கரெக்டாக இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா ஃபிலிம் பண்ணிட்டாங்க. ஸோ ரா வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் போகுது. ஸோ ஜனவரி 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ஷோ இருக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நான் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் இல்லாமல் ப்ரெடிக்ஷன் வீடியோக்கு அடுத்த வீடியோவில் ஒரு சில லெஜெண்ட்ஸ் வராங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதன் வைஸ் அந்த லெஜெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்திருந்தாங்க. ஸோ டிட்டோ சாண்டனாலேருந்து ஜிம்மி ஹார்ட் வர பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளுடைய விமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் லிவ் மார்கன் அவங்களுடைய டைட்டில் யூஎஸ்கே கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. சீரியஸ்லி இந்த பேப்பரிவிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த 2 மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்சும் இந்த விமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். இந்த மேட்ச்சை எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனாலும் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே WWE கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச்சில் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த ஷோவில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ 16 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது இந்த ஷோ. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ரெஃப்ரி யூனிஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா WWE இந்த ரெஃப்ரிஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இது பார்க்க நல்லாவே இருந்துருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லூ மார்கன் க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. பெரிய லெவலில் எந்த ஒரு இன்ட்ரப்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் க்ளீனாகவே வந்து நம்மளுடைய லூ மார்கன் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணிட்டாங்க. ரீடைன் பண்ணி ரேம்பாண்டாக போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே வராங்க. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கான செக்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் நடக்குது. அண்ட் ஆல்சோ லேட்டரில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த ஃபியூட் இவங்களுக்கானதாக தான் இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா மென்ஸ்க்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். ஸோ நம்மளுடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான ஃபின் பேலர் வர்சஸ் டேமியன் பீஸ் வர்சஸ் நம்மளுடைய சாம்பியன் குந்தருக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் WWE இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே கொடுத்துருந்தாங்க WWE. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தரை தவிர்த்து 2 பேரோட டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்துருந்தோம். எப்பயுமே குந்தர் மேட்ச் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ குந்தரை தவிர்த்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. குந்தர் தான் பயங்கர டாமினேட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அந்த சர்வைவர் சீரிஸ் மேட்சாக இருக்கட்டும் இந்த மேட்சாக இருக்கட்டும் இது 2லேயுமே வந்து குந்தரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் பிஸ்டன் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ண இந்த இடத்துல விடல. குந்தர் மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஃபின் பேலர் நல்லா காம்படிஷன் கொடுத்தாருன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். ஃபைனலாக வந்து நம்மளுடைய குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாம் வந்து ஸ்டீல் ஸ்டெப்ஸில் போட்டிருப்பாரு. அண்ட் ஆல்சோ ஃபின் பேலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் பாம் போட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் அவருடைய டைட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரெடிக்ஷனில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குந்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ்க்கான யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் மேட்ச். இந்த மேட்ச் செல்சி கிரீன் வர்சஸ் நம்மளுடைய மிச்சின் மியாயும்கான மேட்ச். ஸோ செல்சி கிரீனுக்கு ஹெல்ப் பண்ணுறது பைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடு இருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே இருந்துருச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பைப்பர் நியூனுடைய ஒரு சில இன்டர்ஃபென்ஸ் இருக்க தான் செய்து அதையும் தாண்டி நம்ம மிச்சின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மேட்ச்சில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைப்பர் நியூனுடைய ஒரு சில இன்டர்ஃபென்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆன மிச்சின் மியாயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய செல்சி கிரீன் அவங்களோட ஃபினிஷரான பேர்ட்டிகாரை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி இந்த இனாகரல் விமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எவர் விமனாக வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக க்ரௌன் ஆயிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்மாக்டவுனுடைய ஜெனரல் மேனேஜரான நம்மளோட நிக்காலிஸ் வந்து அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீனுக்கு கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பைரோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரோ ரெஸ்லிங்கில் செல்சி கிரீன் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்கன்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொன்னோம்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை டிசர்வ் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறமா தாங்க மெயின் ஈவெண்ட். ஸோ நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ கோடி ரோட்ஸ் அவருடைய டைட்டில் கெவின் ஓன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ஸோ ப்ரொமோவைஸ் எல்லாத்தையுமே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை கிக் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா விங்கட் ஈகிள் டைட்டில் தான் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் எச் வந்து நமக்கு கோடி ரோட்ஸ்க்கு கிஃப்டாகவே கொடுத்துருக்காரு. அந்த டைட்டிலோட தான் நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே நல்லா தான் இருந்துருச்சு இந்த மேட்ச். இந்த மேட்சோட ஃபைனல் ஃபேஸாக நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி கார்டர் கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. கெவின் ஓன்ஸும் நல்லா ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணாங்க. இந்த மேட்ச் நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசலான்னு வந்தார். பட் இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுடைய கெவின் ஓன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாரு. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் பேனடு மூவ் ஆன நம்மளுடைய பைல் டிரைவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டு போயிறாரு. ஸோ கோடி ரோட்ஸ் ரீடைன் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருப்பாங்க லைவ் ஸ்ட்ரீமை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா WWE போட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண நம்ம கெவின் ஓன்ஸ் வந்து அந்த டைட்டில் எடுத்து ரேம்ப் பண்ணிட்டு போறாரு. அந்த இடத்துல ட்ரிபிள் ஹெச் வராரு. ட்ரிபிள் ஹெச் வந்து அந்த டைட்டில் தட்டி விட்டு ஸோ கெவின் ஓன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராவலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிருக்கும். ஸோ தள்ளுமுள்ளு தான் ஏற்பட்டிருக்கும். பெரிய லெவலில் ஃபைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணல. அந்த தள்ளுமுள்ளோட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
பிரித்து விட்றாங்க இந்த இடத்துல. இதோடய வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோடைய ஃபேவரட் மேட்ச் எதுன்றதை உங்களுக்கு நீங்கள் தோணுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் லிவ் மார்கன் வர்சஸ் யூஎஸ்கேக்கான மேட்ச் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் இந்த பேப்பரில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டாக தான் கொடுத்துருந்தாங்க. WWE கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். வேல்யூவே சாம்பியன்ஷிப் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சுக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இன்னும் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா WWE கொண்டு போகலாம்னு தோணுச்சு. உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அப்கமிங் அப்டேட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிருங்க கைஸ்.